மொத்தமாக எத்தனை ஸ்டோன் வருதுன்னு கவுண்ட் பண்ணலாம் பார்ப்போம். முதல்ல ஒரு ஸ்டோனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அப்போ மொத்த ஸ்டோன் இவ்வளோ வெயிட் வரும், இப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி மக்களுக்கு புரிய வைப்போம். புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு உண்டான வெயிட் போட்டுட்டு அதோடைய தரத்தை நிர்ணயிச்சுட்டு 916 இல்லை சாதா கோல்டு 18 கேரட் வருதா அப்படின்றத பார்த்து அதுக்கு உண்டான வேல்யூவை கொடுப்போம் அவங்களுக்கு. இப்ப இந்த ஸ்டோன்ஸ்லயே வந்து மரகதம், முத்து, மாணிக்கம் இந்த மாதிரி வந்து ஹை வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸும் இருக்கு. அதெல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்களா? அது என்ன மாதிரியான வேல்யூல நீங்க பண்ணி குடுத்துட்டு இருக்கீங்க? ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் பூர்வீக ஆச்சாரி இந்த நகை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறதுனாலையும் எஸ்ஆர்டி கோல்டில் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கல் ரத்தினங்களுக்கும் உயர்ந்த ஒரு மதிப்பு இருந்தால் அதில் எவ்வளோ இப்போ மார்க்கெட்டில் போவோமோ அந்த அளவுக்கு விற்று அதுக்கும் பணம் கொடுக்குறோம். நல்ல உயர்தரமான ரத்தினங்களுக்கு.